அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் உத்திர நட்சத்திரம் சிம்மராசிக்கும் திருமண பொருத்தம் எவ்வாறு அமையும்ங்கிறத பார்ப்போம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும், எந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யலாங்கிறத பார்க்குற முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. நட்சத்திரனுடைய பேரெழுத்து சு, சே, சோ, லா அப்படிங்கிறதும். ஆணுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சிம்மராசிக்கு டே, டோ, பா, பிங்கிறது இந்த பேரெழுத்து வரும். இவர்களுக்கெல்லாம் சிம்மராசியாக இருக்கும். இவருக்கு எத்தகைய பொருத்தம் அமையும், திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த திருமண பொருத்தம் பார்த்துட்டு வரும்போது பெண்ணுடைய நட்சத்திரம் இருந்து ஆணுடைய நட்சத்திரம் தொகையாக வரும்போது 12வது நட்சத்திரமாக உள்ளது. அந்த 12வது நட்சத்திரங்கிறது நட்சத்திர பொருத்தம் அமையவில்லை. இருவருக்கும் கண பொருத்தம் உண்டு. இருவருக்கும் தேவகணமாக இருப்பதால் கணபொருத்தம் நன்றாக உள்ளது. மகேந்திர பொருத்தம் அமையவில்லை. ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது. அதே மாதிரி யோனி பொருத்தம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு ஆண் குதிரையும் ஆணுக்கு எருமைங்கிறது வந்த நாள். இந்த நட்சத்திர பொருத்தம் போல் இந்த யோனி பொருத்தம் மிக மிக முக்கியமானது. இதில் மிருகப்பகை வராமல் இருந்தால் யோனி பொருத்தம் உண்டு. ஆகவே இந்த இதுக்கு ஆண் எருமைக்கும் பெண் குதிரைக்கும் நன்றாக பொருத்தம் உள்ளது. ராசி பொருத்தம் அமையவில்லை. 5வது ராசி 7 ராசிக்கு மேல், அதை 8வது ராசி ஆகாது அப்படி சொல்லுவோம். ஆகவே ராசி பொருத்தம் சற்று அமையவில்லை. இருப்பினும் ஒரே அக்னி தத்துவத்தோடு வருவதால் 5வது ராசி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் கிரக நிலை இந்த ராசி பொருத்தம் எடுத்துக்கலாம். களத்திர பாவாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானம் நன்றாக இருந்தால் இந்த 5ஆம் பாவாதிபதி ராசி எடுத்துக்கலாம். ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசிய பொருத்தம் உண்டு. அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் சொல்லக்கூடியது முக்கியமான மாங்கல்ய பொருத்தம் உண்டு. பெண்ணுக்கு பாதரஜும் ஆணுக்கு வயிறு ரஜ்ஜு வர்றதுனால ரஜ்ஜு பொருத்தம் உண்டு. அதே போல் நாடி பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கும்போது இருவருக்கும் பர்சுவ நாடி வர்றதுனால நாடி பொருத்தம் அமையவில்லை. இவருக்கு வேதி பொருத்தம் உண்டு. ஆகவே திருமணத்துக்கு ஏற்ற பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது 11 பொருத்தத்தில் 7 பொருத்தம் நன்றாக உள்ளது. அது போக 12வதாக லக்ன பொருத்தம் அமைந்துவிட்டால் நன்றாக இருக்கும். இந்த லக்னம் அப்படிங்கிறது 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அமையாத லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 2, 4, 6, 8, 12 இந்த இரட்டைப்படையாக வரக்கூடியது அதெல்லாம் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம். ஆக அந்த லக்னம் இவங்களுக்கு சற்று அமையாது. உங்கள் ஜோடர்களை கலந்து ஆலோசனை செய்து ஆண் பெண் இருவருடைய லக்னம் எந்த வகை எத்தகையதாக உள்ளது அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி மேசராசியாக இருப்பதால் திதி சூன்யம் அடையும் ராசி பார்க்கும்போது மேசராசிக்கு சஷ்டி திதி சூன்யமாக உள்ளது. ஆகவே இந்த சஷ்டி திதி இருக்கக்கூடிய காலத்தில் திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடாது. சஷ்டி திதியில் நிறைய திருமண முகூர்த்தம் உண்டு. அப்படி சஷ்டி திதி வந்தால் கண்டிப்பாக இவருக்கு திதி சூன்யமாக இருக்கும் அன்றைய தினம். ஆகவே இந்த சஷ்டி திதி தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆண் நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு அப்படி பார்க்கும்போது திருதிய திதி, சஷ்டி திதி, நவமி திதி, திரையோதசி திதி இங்கே 4 திதியில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. இதில் நவமி திதியிலே செய்ய மாட்டாங்க. சஷ்டி திதி பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருப்பதால் சஷ்டி திதி தவிக்கலாம். அது போக 2 திதி அதிகமாக உள்ளது. ஆகவே இந்த திதிகள் காலத்தில் திருமண முகூர்த்தம் செய்யக்கூடாது. அது மட்டும் திருமண முகூர்த்தம் மட்டும் இல்லாமல் சுப காரியத்துக்கு தடைப்படும். இதெல்லாம் திதி சுனியம் இல்லாத காலத்தில் செய்யும்போது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு சூன்ய காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் விஷ சூன்யம் சொல்றது. இந்த காலத்தில் செஞ்சது எல்லாமே தடையாகவே அமையும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த இப்பேற்பட்டவர்கள் லக்னமும் ராசி அமையாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திராஷ்டமும் அமையக்கூடாது. ஆகவே சந்திராஷ்டமனுடைய காலமும் பார்த்து ஆண் பெண் இரு பாலாருடைய லக்ன நட்சத்திரம் ராசி நன்றாக இருப்பினும் திருமணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இன்னும் மன வாழ்க்கை நன்றாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. நன்றி.